சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே இங்கே என் ஜோடி நான் போற தேடி குக்கு என கூவுவதே நடி கண்மணி கண்மணி இங்க வாங்க நீ வாங்க நீ பொன்னே மயிலே வந்துட்டேனே குயிலே இங்கே உன் ஜோடி தேடி நான் வந்துட்டேன் சின்ன பொண்ணே என்ன எதுக்குடி கூட்ட சொல்லுடி சொல்லுடி வாடி வா டோப்பா மாட்டேன் நீ எனக்கு ஜோடியா அப்படிதானடி ஊருக்குள்ள சொல்லிட்டு திரியறாங்க அடியே ஊருக்குள்ள அப்படி சொல்லிட்டு தெரியவாங்க நான் பனை மரத்துல பாதி ஆயிட்டு இருக்கிறேன் நீ பனை மரத்துல கால் வச்சு கூட கிடையாது அடியே அதுவும் வாஸ்தவம் தான் ஆனா இருந்தாலும் உன்னோட தோஸ்து நான் தானே என்னது என்னோட தோஸ்தா நீ ஆமா நீ தானடி எனக்கு உயிருக்கு உயிரான தோழி ஃப்ரெண்டு எல்லாமே நீ தானடி என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அத சின்ன பொண்ணு நிரூபிச்சு வச்சா போது நிறுத்திடி இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதுக்குன்னு தெரியல ஓசில என்கிட்ட எதனா வாங்க தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் என்னடி சின்ன பொண்ணு உன் கடையை பார்த்தேன் இது என்னடி இது குச்சி குச்சா நின்னுட்டு கிடக்குது ஓஹோ இதுக்குதான் இந்த பெர்ஃபார்மன்ஸா நீ சொல்லுடி ஏதாவது சாப்பிட பொருளா என்ன வேணா ஒரே வாசமா இருக்குது பின்ன இது என்ன தெரியுமா லாலிபப் அதுவும் சிக்கன் லாலிபப் என்னது சிக்கன் லாலிபப்பா அடியே சின்ன பொண்ணு நான் சிக்கன் லாலிபப்பை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல ஒன்னே ஒன்னு குடுடி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்றேன் ஆமாண்டி நான் ஓசியில குடுக்கறதுல கடையை போட்டு வச்சிருக்கேன் சத்தா போவியா காசு கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டுக்கோ ஐயோ சின்ன பொண்ணு என் கையில ஒத்த பைசா கிடையாதுடி சின்ன பொண்ணு நீ என் ஃப்ரெண்டு தானே எனக்கு ஒரு லாலிபப் கொடு நாளைக்கு வேணா காசை தந்து கொடுத்து போறேன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த கையில காசு இந்த கையில லாலிபப் ஓஹோ நானா இதுக்கப்புறம் கடன்ற பேச்சு ஒண்ணு கிடையாதுடி கடத்துக்கெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன் உங்ககிட்ட கடன் எழுதி ஒரு நோட்டு பூரா தீந்து போச்சு அந்த காசை கொடுத்து முடிங்க அதுக்கப்புறமா கடன் கிடங்கலாம் இந்த பக்கம் வருவீங்க அதுக்குள்ளேடி கடன் எழுதி ஒரு நோட்டு முழுக்க முடிச்சுட்டேன் ஆமாண்டி உன் கடனே மொத்தம் 3556 ரூபாய் இருக்குது மரியாதையா அந்த காசை எடுத்து வச்சுட்டு நீ கிளம்பு வாங்கி தோணும் இவ்வளவு கடை எகிரி போச்சா இதுக்கப்புறமா இந்த கடை பக்கம் வரவே கூடாது அடியே டோப்ப மண்டை என்ன இதுக்கப்புறம் இந்த கடை பக்கம் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறியோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு அது எப்படி ஏன் மனசுல இருந்துச்சு உனக்கு தெரியும் அடியே புண்ணாக்கு மைண்ட் வாய்ஸ்ல பேசுறேன்னு வாயை திறந்துதான் பேசிட்டு கிடக்க இதுல யாருக்கு கேட்காது மாமர குயிலே மாங்காயத்தான் தேடி போறேன் மாமர குயிலே என்னது மாங்காய தேடி மாமரத்துக்கு போறீங்களா அடடே சிம்ரன்னு வாட்டி நான் மாங்காய் தோப்புக்கு போயிட்டு கிடக்க போய் மாங்காய் பறிச்சுட்டு வருவோம் வா என்னக்கா மாங்காய் எல்லாம் பழுத்து மாம்பழமும் ஆகி மாம்பழத்துல விழுந்த கொட்டையெல்லாம் சரியா முளைச்சிருச்சு இப்ப போய் மாந்தோப்புக்கு மாங்காய் பறிக்க போறீங்களே ஐயோ என்னடி சொல்ற நான் மாங்காய்க்குல அவ்வளவு தூரம் நடந்து வந்திருந்தேன் எக்கோ நீங்க மாங்காவை தேடி சேலத்து பக்கம் போனா கூட கிடைக்கவே கிடைக்காது என்னடி சின்ன பொண்ணு நான் ஏன் சேலத்துக்கு போறேன் நம்ம ஊர்லயே ஏதாவது கிடைக்காதா என்னக்கா நீங்க புரியத்தனமா பேசுறீங்க மாங்காய் சீசன் எல்லாம் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆகுது இப்ப போய் மாங்காவை தேடி வந்து கிடக்கீங்க அச்சிச்சோ நான் வேற மாங்காவில பிரியாணி செய்யலான்ல நான் மாங்காவை தேடி வந்தேன் கடைசியில இப்படி போயிடுச்சு என்னது மாங்காவில பிரியாணியா ஆமாண்டி மாங்காய் பிரியாணி மாங்காய் கொட்டை பக்கோடான்னு மாங்காய் ஊறக்கான்னு நல்ல விதவிதமா செஞ்சு வைக்கலான்னு பார்த்த கடைசியில மாங்காய் சீசனே முடிஞ்சிருச்சு ஆமாக்கா மாங்காய் போட்டு விற்கக்குள்ள மாங்கான்னு கத்தனா கூட எங்க மாங்காய் மடிய கத்தறான்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க மாங்காவை மாங்கன்னு தேடிட்டு வந்தாலும் அது கிடைக்கவே இல்லை அதுக்கு என்னடி பண்றது ஏன் நேரம் கிடைக்கல சரி நான் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி செஞ்சுக்கிறேன் ஆமா போங்க இந்த டைம்ல மாங்காய் எல்லாம் போய் வாங்கினீங்களா செயற்கை மாங்காவா தான் இருக்கும் இயற்கை மாங்காய்லாம் கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்ல விலையும் 100-200 சொல்லுவாங்க ஐயோ அப்படின்னா எனக்கு அந்த மாங்காவே வேணாண்டி 100-200 கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் நான் ஒன்னும் வசதி இல்ல நான் 10-20க்கு வாங்குறதுக்கே மூச்சு பாக்குறவ இதுலயும் 100-200க்கு நல்லா வாங்கிட்டாலும் சரிக்கா அதை வீடு எங்க பாரு சிக்கன் லாலிபப்லாம் உங்களுக்காக தான் அடிக்கடிக்கு குவிச்சு வச்சிருக்கேன் ஆளுக்கு ஒரு சிக்கன் லாலிபப்ப வாங்கிட்டு போலாம்ல என்னது சிக்கன் லாலிபப்பா அடடே சூப்பரா இருக்குதே நல்லா பாக்கும் போதே நல்ல கமன்னு வாசனையா வருதுடி சின்ன பொண்ணு ஆமாக்கா உங்களுக்காக தான் சூடா போட்டு நிறைய வச்சிருக்கேன் ஆளுக்கு 2-3 வாங்கிட்டு போங்க சின்ன பொண்ணு நான் இது வரைக்கும் சிக்கன் லாலிபப்ப பாத்திருக்கேன்டி ஆனா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது எனக்கு பார்க்கும் போதே நாக்கெல்லாம் ஊறுதுடி அதுக்கு என்னக்கா ஆளுக்கு 1 பீஸ வாங்கி சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்க தாராளமா வாங்கிட்டு போலாம் சின்ன பொண்ணு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்டி ஆமா என் நாத்து இந்த பக்கம் வந்தாளா ஓனாது தானே அவ மேல் தெரு பக்கம் போயிட்டு கிடந்தா ஆனா ஏன் போனா எதுக்கு போனான்னு எனக்கு தெரியல அப்படியா சொல்ற ஐயோ அவ வர்றதுக்கு முன்னாடியே நான் 1-2 லாலிபப்ப வாங்கிட்டு போயிடுவேன் இவ வந்துட்டா அவ்வளவுதான் எனக்கு மொத்த கடையும் வாங்கி கொடுன்னு வம்பு பண்ணிட்டு கிடப்பா நாத்துக்கு எப்படி பயப்படுறீங்க நீங்க அடியே கூறுக்கட்ட குக்குரு உனக்கு ஒரு நாத்து இருந்தா நீ இந்த மாதிரி பேச மாட்ட என்ன பண்ணு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா நல்லா சூப்பரா ஒரு லாலிபப் எடுத்து குடுடி சாப்பிட்டு பாப்போம் அதுக்கு எனக்கா இங்க இருக்கிறது எல்லாமே சூப்பரா செஞ்சு வச்சிருக்கேன் ஒன்னு எடுத்து கடிச்சு பாருங்க இன்னும் வேணும்னுவீங்க
நாத்து நீயா? ஆமா மதனி, நான் தான். உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு திரிஞ்சு வந்தேன், கடைசியில இங்க இருக்கிறீங்க. ஆமா நாத்து, நான் சும்மா இந்த பக்கம் வந்துட்டு கிடந்தேனா, அதான் சின்ன பொண்ணு கடையை பார்த்த உடனே இங்க வந்து நின்று கிடக்கேன். என்ன நாத்து, என்ன விஷயம்? ஏன் மதனி பதட்டப்படுறீங்க? ஒன்னும் பதட்டப்படாதீங்க, ஒரு விஷயம் இல்ல. சும்மா தான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன், டைம் போறதே தெரியாது, அதான் உங்களை தேடி வந்துட்டு கிடந்தேன். ஆஹா, சில்லி வந்து சிக்கிடுச்சே. அடி பாவி, உனக்கு நேர காலமே தெரியாதா? ஆசாசியே கடந்து ஒரே ஒரு லாலிபப் எடுத்து வாயில வைக்கலான்னு போனேன், அதுக்குள்ள அரை மரக்கா மாரி வெடுக்கு வெடுக்குன்னு வந்து நிக்கிறா பாரு. இனி இத சாட்ட மாரி தான். என்ன நீ இது கையில சிக்கன் லாலிபப் மாதிரி இருக்குது? வாவ், பாக்கும்போதே சூப்பரா இருக்குது. ஆமாமா, உனக்கு தான் ஒண்ணு வாங்கி வச்சிருந்தேன், இந்த நீயே சாப்பிடு. ஐ சூப்பர். மதனி, இந்த லாலிபப் சூப்பரா இருக்குது, நீங்களும் ஒண்ணு வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, வாங்கின ஒன்னே தான் தின்னு தீத்துட்டேன், இன்னும் வாங்கினா அதையும் புடிங்கின்ல விடுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஐயோ பாவம், புஷ்பாக்காக மூஞ்செல்லாம் தொங்கிடுச்சே. டியே கத்திரிக்காய் மண்டை, என்ன கடுப்பேத்தாதடி, மரியாதையா அந்த பக்கம் திரும்பி நில்லு. புஷ்பாக்கா விடுங்கக்கா, என்ன இது ஒரே ஒரு லாலிபப் தானே போச்சு, அதை விடுங்க. இங்க பாருங்க நிறைய இருக்குதுல, இதுல ஒண்ணு வாங்கி சாப்பிடுங்க. அடி போடி சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு என்கிட்ட ₹1 இல்ல. மதனி, இதுக்கே கவலைப்படுறீங்க? நீங்க இன்னும் சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டுருப்பீங்களன்னு நினைச்சேன். சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான லாலிபப்ப நான் உங்களுக்கு வாங்கி தரேன். என்ன நாத்து, நீ வாங்கி தரியா? புஷ்பாக்கா, இப்படி ஒரு நாத்து கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்க. உங்களுக்கு இல்லன்னு ஒண்ணே உங்க நாத்து அவங்களே வாங்கி தரேன்றாங்க பாருங்க. ஆஹா, இவளுக்கிட்ட எதையாச்சும் ஒரு பிட்ட போட்டு நம்ம ஒரு லாலிபப்ப சாப்பிட வேண்டியதான். ஆமா மதனி, உங்களுக்கு இல்லாத லாலிபப்பா வாங்க, நீங்க எவ்வளவு தடவை சாப்பிடுறீங்களே சாப்பிடுங்க, காசை பத்திலாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க. நாத்து, என் நாத்து, உன் மனசு வெறும் கல்லுன்னு நினைச்சேன், ஆனா அந்த மனசுலயும் ஒரு இறக்க குணம் இருக்கு. சின்ன பொண்ணு, எனக்கு நல்லா சூடா 2 லாலிபப் குடுடி. அதுக்கு என்னக்கா கொடுத்துட்டா போச்சு. ஏக்கோ, இந்த மாதிரி நாத்தெல்லாம் தேடி எடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு எவ்வளவு லாலிபப் வேணுமோ இப்பவே வாங்கிக்கிங்க, இதுதான் உங்களுக்கு சமயம். காசு அவதானே கொடுக்க போறா, அதனால தாண்டி நான் வாங்க வந்திருக்கேன். முத நீ 2 லாலிபப் கொடு, அதுக்கப்புறமா வேணுறத வாங்கிக்கிறேன். இந்தாக்கா என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா, பாக்கும்போதே நாக்கெல்லாம் ஒரு புஷ்பாக்கா, என்னடி இப்பதாண்டி நிம்மதியா சாப்பிடுறேன், அதுவும் திங்கி விட மாட்டேறியே. என்கிட்ட ஒத்த பைசா இல்லக்கா, ஒரே ஒரு லாலிபப் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கக்கா, உன் நாத்து தானே வாங்கி கொடுக்கறா. சரி, இந்தா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிக்காத. மூச்சே விட மாட்டேன். என்ன புஷ்பாக்கா, உன் நாத்து அந்த பக்கம் நின்று கிடக்கா, நீங்க மட்டும் தின்னுட்டு இருக்கீங்களே, கூப்பிட்டு அவளும் ஒண்ணு சாப்பிட சொல்ல வேண்டியதானே. ஐயோ, நான் ஒரு மடச்சி, இத பார்த்த உடனே என் நாத்தை நானே மறந்துட்டேன். அவ தானே எனக்கு எல்லாம் வாங்கி தரா, அவளும் 2 சாப்பிட்டு போட்டோம். என்ன மதனி, சாப்பிடலையா? இப்படி பாதையில வந்துட்டீங்க, போய் சாப்பிடுங்க. நாத்து, நான் சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும், நீயும் சாப்பிட்டுருக்க மாட்டேன், நீயும் 2 வாங்கி சாப்பிடு. இல்ல மதனி, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க, எனக்கு அதுவே போதும். அதெல்லாம் கிடையாது நாத்து, நாங்கெல்லாம் சாப்பிடும்போது நீ மட்டும் சும்மா நின்னுங்க, தான் எப்படி? நீயும் 2 சாப்பிடணும். என்ன பொண்ணு, என் நாத்துக்கு 2-3 லாலிபப்பா குடு. இதா புஷ்பாக்கா, உன் நாத்துக்கு 2 லாலிபப்பு. நாத்து, நல்லா சாப்பிடு, உனக்கு எவ்வளவு லாலிபப் வேணுமோ நிறைய சாப்பிடு, கூச்ச கீச்செல்லாம் படாத. நல்லா மாட்டனா என் நாத்து. இன்னைக்கு இவகிட்ட இருக்கிற காசையெல்லாம் காலி பண்ணி மொட்டை அடிச்சு விட்டுற வேண்டியதுதான். இன்னொரு லாலிபப் வாங்கிட்டாக்கா? வாங்கிக்கடி. ஆஹா, ஓசி லாலிபப் என்ன சந்தோஷம். என்ன புஷ்பாக்கா, உங்களுக்கு லாலிபப் போதுமா? இன்னும் 2 வாங்கிக்கோங்க. ஐயோ வேணாண்டி சின்ன பொண்ணு, வேணவே வேணாம், என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது, வயிறு முடுக்க சாப்பிட்டுட்டு பாத்துக்கோ. நாத்து, உனக்கு வேணுமா லாலிபப், வாங்கிக்கிறியா? இல்ல மதனி, எனக்கு இது வேணாம், நான் வர வழியில தான் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன், 2 லாலிபப் சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. சின்ன பொண்ணு, எங்களுக்கு இதுவே போதும், என் நாத்துக்கும் வேணாமா. சரி, எவ்வளவு பில் ஆச்சுன்னு சொல்லு. ஏக்கோ, நீங்க சாப்பிட்ட மொத்த லாலிபப்போட விலை 650 ரூபா ஆச்சுக்கா. என்னது 650? சரி, நம்மளா கொடுக்க போறோம், அவ தானே கொடுக்க போறா, எம்புட்டுனா கொடுத்துட்டு போட்டோம். அவ காசு அவ தானே வாங்கி கொடுத்தா, அவ எப்படினா போட்டு என்கிட்ட எவ்வளோ தர ஏமாத்தி தின்னு இருப்பா. கொடுக்கட்டும். ஐயோ, வெறும் 3 லாலிபப் வாங்கி தரனே, இன்னொன்னு 4-5 சேர்த்து வாங்கி தின்னு இருக்கலாம். ஆமாண்டி, ஓசிலனா 100 கூட வாங்கி முழுங்குவேன். நாத்து, மொத்தம் 650 ரூபா ஆகுதா? சரி, காசை கொடுத்துட்டு வா, நான் போயிட்டு இருக்கிற வீட்டுக்கு. இருங்க மதனி, ஒரு நிமிஷம், இந்தாங்க. என்னது இது நாத்து, என் பர்ஸ் மாதிரியே இருக்கு. மதனி, உங்க பர்ஸ் மாதிரி இல்ல, இது உங்க பர்ஸே தான். என்னது, ஏன் பர்ஸா? ஆமா மதனி, உங்களை தேடி நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அதான் அனாமதான் இந்த பர்ஸ் நின்னுட்டு கிடந்துச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா பர்ஸ் நிறைய பணம் இருக்கு, அதான் யாருக்கு தெரியாத உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு தேடிட்டு வந்தேன். அடி பாவி, இது என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. என்ன மதனி, நீங்க வேற இந்த லாலிபப்ப உத்து பாத்துட்டு கிடந்தீங்க, சாப்பிடவே வேற இல்லன்னு சொன்னீங்களா, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சரி சாப்பிட்டுமே, இதுலதான் நிறைய பணம் இருக்குல்ல, எடுத்து கொடுத்துக்கலான்னு வச்சிட்டு இருந்தேன். ஏன் முட்டாள் நாத்தி, உன்னை எதுக்கு இந்த பர்ஸ் எடுத்துட்டு வர சொன்னது? நான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னா? என்ன மதனி, நீங்க அனாமத்தா வெளியில கறந்துச்சு, யாராச்சும் தூக்கி போயிருந்தா என்ன ஆயக்க சொல்லி இவ்வளவு பத்திரமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா, என்ன நீங்க பாராட்டணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் போறேன் இந்த இடத்த விட்டு. ஆஹா, இங்கே நின்று இருந்தா நம்ம தின்ன காசை நம்ம தலையில கட்டிடுவாங்களே, நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும். சின்ன பொண்ணு, இருடி வாரேன். அடியே, அவளே எஸ்கேப் ஆயிட்டாளா? என்னக்கா, காணான்னு லாலிபப்பை எடுத்து முழுங்குனீங்க, இப்ப பாத்தீங்கன்னா உங்க காசுக்கே ஆப்பு வச்சுட்டுல போயிட்டா. சரிக்கா, மொத்தம் 650 ரூபா ஆச்சு, எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. இந்தாடி உன் காசு.
எப்படியோ நம்மளுக்கு வர வேண்டிய காசு நல்லாவே வந்து சேர்ந்துருச்சு. ஏக்கோ இதுக்கப்புறமாவது உங்க நாத்துக்கிட்ட பார்த்து சூதானமா நடந்துக்குங்க. உங்ககிட்ட இருக்கிற விபதி எடுத்து உங்க நேத்திலேயே பட்டையை போட்டு போயிட்டா உன் நாத்து. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க சப்போர்ட்டும் கொடுத்துருங்க. மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழ்த்திடலாம். தீபகாவியா, தீபகாவியா, நீங்க எப்போதுமே ஹாப்பியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஓகே மக்களே, இதே மாதிரி உங்களுடைய விஷஸ் அண்ட் நேம் எங்க வீடியோல வரணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரோம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.